ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சில்க் த்ரெட் ஒர்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒர்க் இல்லாமல் ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணவே மாட்டோம். ஏதோ ஒரு இடத்துலையாவது சில்க் த்ரெட் வச்சு நம்ம ஏதோ ஒரு ஸ்டிச் வந்து நம்ம போட்டிருப்போம். அந்தளவு ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ வந்து இதை நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷனும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சஸ்க்கு போயிடலாம். ஏன்னா இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எப்போவுமே வந்து சில்க் த்ரெட் வாங்குறப்ப ரொம்ப குவாலிட்டியானது வாங்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். அப்புறம் எப்போவுமே வந்து சில்க் த்ரெட் நம்ம செலக்ட் பண்ணும்போது ப்ளவுஸும் சாரியும் எடுத்துகிட்டு போய் மேட்ச் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ஷேட் வந்து நிறையா இருக்கும். நமக்கு ஷேட் மாறிடுச்சுன்னா வந்து திரும்ப வந்து நம்ம கோன் வாங்குற மாதிரி இருக்கும். அது வந்து தேவையில்லாத செலவு தான். அப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 2 கோனாக வந்து வாங்கணும். சேம் ஷேட் வந்து பார்த்து வாங்குங்க. ஏன்னா ஒரு கோன் வாங்கினா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இன்னொரு கோன் எம்டி கோனில் வந்து பாதி த்ரெட்டை வந்து சுற்றிட்டு 2 நூலாக வச்சு நம்ம போட வேண்டியிருக்கும். அப்படி போட்டுட்டு இருக்கும்போது ஒருவேளை சில்க் த்ரெட் ஒர்க் நிறையா இருந்துச்சுன்னா ப்ளவுஸில் அது வந்து பாதியிலேயே நமக்கு நூல் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம திரும்ப கடைக்கு போகிறப்ப அந்த ஷேட் வந்து இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, இல்லைன்னா வந்து நமக்கு பிரச்சனை. அதுவும் இல்லாமல் நம்ம அந்த ஷேட் கவர் ஃபஸ்ட்டு டைம் வாங்கினப்ப ஷேட் கவர் இருக்கும். அதை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்க கூட சான்ஸ் இருக்குது. ஷேடு வந்து மாறி போக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே சில்க் த்ரெட் வாங்கினீங்கன்னா வாங்கும்போது அதில் இருக்க ஷேட் கவரை வந்து மறக்காமல் வந்து அதை கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஒருவேளை நூல் வந்து மிஸ் ஆகிடலாம், இல்லைன்னா வந்து நூல் வந்து முடிஞ்சிடலாம். அப்போ வந்து அந்த ஷேடை வந்து கொண்டு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இனி வந்து நம்ம ஸ்டிச்சஸ்க்கு போய்க்கலாம். சில்க் த்ரெட் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி 2 த்ரெட்டாக எடுத்துக்கணும். 2 த்ரெட்டாக எடுத்து நாட் போட்டுக்கணும். ஏன்னா வந்து அப்போ தான் கொஞ்சம் திக்காக இருக்கும், பார்க்கவும் அட்ராக்டிவாக இருக்கும். சில்க் த்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கனால நமக்கு வந்து பிஞ்சு போகாமல் இருக்கும். ஜரி த்ரெட்டில் நாட் போட்ட மாதிரியே போட்டுட்டு ஜரி த்ரெட்டில் எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரி வந்து நூலை வந்து ஃபஸ்ட் ஃபிங்கருக்கு அடியை விட்டு மேலே கொண்டு வந்து நாட் போட்ட ஃபிங்கர்லேயே வந்து பிடிச்சிக்கணும். இந்த நூலை தான் நம்ம அடியிலேருந்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம த்ரெட்டை அடியில் கொண்டு போய்க்கலாம். நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கிறோம். லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம எந்த டைரெக்ஷனில் போகிறோமோ அந்த டைரெக்ஷனில் வந்து நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போகிற மாதிரியே போடணும். இதில் என்னென்னா 2 நூலையும் வந்து நம்ம சேர்த்து எடுக்கணும். அது வந்து ஃபஸ்ட் டைம்லேலாம் வந்துடாது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். சில்க் த்ரெட் என்ன ஆகும்னா வந்து பிரிஞ்சு போயிடும், அந்து போயிடும். சில்க் த்ரெட்டை வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம வந்து ரொம்ப கெட்டியாக பிடிச்சி இழுத்தோம்னா அந்துடும். ஸோ வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். சில்க் த்ரெட்டை வந்து நீடிலேருந்து மேலே எடுக்கிறப்ப அப்படியே வந்து சில்க் த்ரெட்டை வந்து கொஞ்சம் மேலே கொண்டு போய்க்கணும். ஏன்னா அந்த எஜ்ஜிலேயே வச்சு நம்ம போட்டோம்னா வந்து சில்க் த்ரெட் வந்து பிரிஞ்சு போயிடும் நூலாக. நீங்கள் போடுறப்ப வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அப்புறம் மற்றபடி செயின் ஸ்டிச் எல்லாமே வந்து ஜரி த்ரெட்டில் சொன்ன மாதிரியே தான். இப்போ எண்ணாட் வந்து போட்டுக்கலாம். எண்ணாட்டும் அதே மாதிரி தான். இதில் 2 த்ரெட்டாக பிடிச்சி எடுக்கணும். இதில் வந்து செயின் ஸ்டிச்சுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ வந்து ஜரி த்ரெட்டில் நம்ம போட்டிருக்கோம். ரொம்ப டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். எண்ணாட்டுக்கும் தனி வீடியோவே போட்டிருக்கு. ஜரி த்ரெட்டில் என்னென்ன பண்ணமோ அதே தான். இதில் என்னென்னா நம்ம சில்க் த்ரெட்டில் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து என் சேனலில் முன்னாடியே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஷார்ப் எட்ஜஸ்க்கும் எல்லாமே ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்னென்னா எட்ஜுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஸ்டிச் போடணும், எட்ஜுக்கிட்ட ரொம்ப சின்ன செயின் ஸ்டிச்சாக போடணும், எட்ஜுக்கு அப்புறம் சின்ன ஸ்டிச்சாக போடணும். அப்போ நமக்கு ஷார்ப்பான எட்ஜு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே. அந்த வீடியோலாம் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறையா ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோலேயும். இந்த வீடியோவில் வந்து நான் முன்னாடி ரொம்ப நேரம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொன்ன மாதிரி இருக்கும். அது வந்து இடையில சொன்னால் பாதியிலே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாமல் போயிடும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டே இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு ஸ்டிச்சஸ்க்கு வந்தோம். ஸோ வந்து இன்னும் இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது. ஸோ ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். இப்போ எண்ணாட் போட்டோம். இப்போ வந்து ட்ரையாங்கிள் போடுறோம். இப்போ சில்க் த்ரெட் வந்து எப்போவுமே வந்து நிறையா டிசைனில் யூஸ் பண்ணுவோம். பீகாக்கு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பீகாக், மேங்கோ, லீஃப், நிறைய டிசைனில் நிறைய டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து சில்க் த்ரெட் பேஸ் பண்ணி தான் இருக்குமே. அதனால் வந்து
சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வரலேன்னு விட்டுறாதீங்க. சில்க் த்ரெட் போடுறப்ப வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும், என்னடா பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது, திரும்ப ஃபஸ்ட்லேருந்து போட வேண்டியிருக்கு, அந்த மாதிரி இருக்கும் நமக்கு. ஆனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேணாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, ரிலாக்ஸ் ஆகிக்கங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். அப்புறம் திரும்ப வந்து பொறுமையாக நிதானமாக ட்ரை பண்ணுங்கள். பொறுமையாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பிரிஞ்சு போகாமல் த்ரெட் வந்து கரெக்டாக இருக்கும். எப்போவுமே வந்து நீடிலோட எட்ஜில் வந்து சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. சில்க் த்ரெட்டை நீடில் விட்டு வெளியே எடுக்கும்போது மேலே டக்குன்னு கொண்டு போயிருங்க. அப்போ கொண்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு வந்து பிரிஞ்சு போகாது. மற்றபடி எல்லாமே ஜரி த்ரெட்டில் நம்ம என்னென்ன பண்ணோமோ அதே தான், எந்த சேஞ்சும் இல்லை. சில்க் த்ரெட்டில் 2 த்ரெட் வச்சு யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்லேயும் வந்து நிறையா ஷேப்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக வரும். தேங்க்யூ.